நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நம்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ஆலில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பெறலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் இருக்கும். அதை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க்கை உள்ளே இம்போர்ட் பண்ணக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜையும் 4:5 கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க்கை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதையும் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரிசல்யூஷன் இருக்கும். அதை 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 30 காமிச்சா 30 கொடுத்துக்கோங்க. 60 காமிச்சா 60 கொடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்க கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் மீடியான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள வியூவால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டரை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இது மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்க டிலீட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலிருந்து 5வது ஃபுல் கம்போசிஷன் ஏரியான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டாலோ உங்களோட இமேஜ் ரொம்ப டாப்பில் இருந்தாலோ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே கொண்டு பேஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தர மாதிரி இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க எஸ்போர்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கோங்க. வியூவால் கொடுத்துக்கிட்டு உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை எப்போதும் போல் மேலே உள்ள டிலீட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்து இதையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி ஃபோட்டோ நல்லா ஓரளவு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி சொன்னேனோ இதே மாதிரி வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜையும் இதே மாதிரி 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ண வாங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்குற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒரு 16 செகண்ட் வரையா பார்த்தீங்கன்னா நான் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதத்தை நம்ம காப்பி பண்ணி அங்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இமேஜ்லேருந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கீழே வந்துருங்க. நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்க டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் இதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ எந்த ஆடியோவாக இருந்தாலும் சரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது எத்தனை நிமிஷம் தேவையோ அத்தனை நிமிஷம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஆடியோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா குரூப் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே குரூப்பாக தான் இருக்கும். இந்த குரூப்புக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா? மேலே எதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிடக்கூடாது. நான் அந்த கொடுத்துருக்க குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் எந்த இடத்துல இமேஜ்னு சொல்லி நான் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் வந்தராஜ் கிரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் நான் எங்கெங்கே இந்த குரூப்பில் நான் எங்கெங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேனோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். வேறு இடத்துல இமேஜ் ஆட் பண்ணிடக்கூடாது.
ஓகேவா. நான் எல்லா குரூப்லையும் எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா வீடியோ லென்த் ரொம்பவே போயிடும். ஸோ உங்களுக்கு கேட்குற உங்களுக்கும் போர் அடிச்சு போகும் ஓகேவா. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து எந்தெந்த இமேஜில் நான் ஆட் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜ் ஆட் பண்ண வேண்டிய அந்த இமேஜில் நான் இமேஜ்னு சொல்லி நேமும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. உங்களை சொல்கிறக்காண்டி ஒரு 2 குரூப்பில் நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் மேலே உள்ள நீங்கள் டச் பண்ணக்கூடாது ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி நேம் நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேவா. அந்த நேமுக்கு அந்த கீழே கொடுத்துருக்கேன் அந்த இமேஜுங்கிற இந்த ஆப்ஷனை அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் கலர் பேரும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து சேவை இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் செகண்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட் இமேஜை ஃபஸ்ட் குரூப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்தராஜ் கிரியேஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் எந்த இடத்துல இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க ஓகேவா. இப்போ செகண்ட் குரூப்பை நான் கிளிக் பண்ணிட்டேன். செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே எடிட் குரூப் போய்க்கோங்க. இதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அந்தோனிராஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 இமேஜ் இருக்கும், அந்த 3 இமேஜ்லையும் நான் இமேஜ்னு சொல்லி நேம் கூட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை 1 by 1 கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த யார் ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜை இதே மாதிரி வரிசையாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு எந்த எஃபர்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் போதும் ஓகேவா. இதே மாதிரி ஒரு 3 இமேஜ் இருக்கும், இந்த 3 இமேஜை இதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. 3 இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பேக் வந்துருங்க. இப்போ அதுக்கடுத்து செகண்ட் குரூப்லேயே நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் இருக்கும், அந்த தேர்ட் குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்குள்ளேயும் ஒரு இமேஜ் இருக்கும் கீழே இருக்கும் ஓகேவா. இதே மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். நான் எந்தெந்த குரூப்பில் எங்கெங்கே இமேஜ் கொடுத்துருக்கேனோ நான் கொடுத்துருக்க அந்த இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எல்லா குரூப்லையும் நான் சொல்லி காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ லென்த்து எங்கேயோ போயிடும். எல்லா குரூப்லையும் இமேஜ் ஆட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ லென்த் எங்கேயோ போயிடும். சரி கேட்குற உங்களுக்கும் போர் அடிச்சு போகும். அதனால தான் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், இமேஜ் கொடுத்த இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி எல்லா குரூப்லேயும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா குரூப்லையும் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் ஒரு 16 செகண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ரா உள்ளதை காப்பி பண்ணிக்கலாம் நான் வந்து சொன்னேன் ஓகேவா. அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் வந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் லேயர் கொடுத்துருங்க, எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ கீழே வந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. லைட்டை டச் பண்ண போதும் சாங் வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க ஓகேவா. சாங்கு அதுக்கு மேலே உள்ள இந்த ஃபஸ்ட்டு குரூப்பு இந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கன் செலக்டாக இருக்கட்டும். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. இந்த எல்லாமே காப்பி ஆயிரும். பத்தால தெரியும் நான் சாங்கும் அந்த முதல்ல குரூப்பை மட்டும் நான் வந்து எடுத்து விட்ருக்கேன். மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதாவது நான் ஒரு 16 செகண்ட் கிட்ட எடிட் பண்ணி அதாவது இமேஜ் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த எண்டில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. அந்த எண்டில் அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு அந்த லேயரை கொடுத்தா போதும். எல்லாமே இதே மாதிரி உள்ள வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எல்லா இமேஜ் உள்ளே வந்து சேஞ்ச் ஆயிரும், உள்ள வந்து ஆட் ஆயிரும். இதில் போய் நீங்கள் மறுபடியும் இமேஜை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மறுபடியும் அதே இமேஜ் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கூட சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி காப்பி பண்ணதை இது எத்தனை நிமிஷம் முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 26 செகண்ட் கிட்ட 27 செகண்ட் வந்திருக்கு ஓகேவா. நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து ஒரு 30 செகண்ட் இருந்தால் முன்னாடி வந்துக்கோங்க. ஒரு ரெண்டு குரூப் மட்டும் காப்பி பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவோட அவுட்புட் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபுல் கச்சிட்டி ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். Okay friends, thanks for watching.